சஹீஹுல் ஜாமியில் 2014வது ஹதீதாக வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமுனை நாளையில் இந்த உலகத்திலே ஷஹீதாக மரணித்த மனிதன் கொண்டு வரப்படுவான், அல்லாஹுக்கு முன்னிலையில் நிறுத்தப்படுவான். அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்கிய அந்த நியாமத்துகளை எடுத்து காட்டுவான். உனக்கு உடல் பலத்தை தந்தேன், பொருளாதார பலத்தை தந்தேன், என்னுடைய பாதையில் ஜியாத் செய்வதற்குரிய முழு தகுதியையும் சூழ்நிலையும் உனக்கு நியாமத்தாக நான் வழங்கினேன். இப்படியான இந்த ஜிஹாதுடைய நியாமத்தை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹு தாலா அந்த ஷஹீதை நோக்கி கேட்பான். அந்த ஷஹீதை சொல்லுவார், காத்தல் தூஃபீக் ஹத்தா இஸ்துஷ்ஹித்து, நான் ஷஹீதாகின்ற வரைக்கும், உன்னுடைய பாதையில் நான் கொல்லப்படுகின்ற வரைக்கும் நான் போராடி கொண்டிருந்தேன், ஜிஹாட் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹு தாலா கூறுவான், கதபுத, நீ பொய் சொல்கின்றாய், நீ பொய் சொல்கின்றாய். படைத்த எனக்காக வேண்டி நீ ஜிஹாட் செய்யவில்லை, படைத்த எனக்காக வேண்டி அந்த யுத்த காலத்திலே நீ ஜிஹாதுக்காக வேண்டி எதிர்த்தரப்பினரை நீ வீழ்த்தவில்லை. பிறர்கள் உன்னை புகழ வேண்டும், இவன் சிறந்த ஒரு வீரன், ஜிஹாத் செய்வதில் வல்லவன் என்று பிறர்கள் உன்னை புகழ வேண்டும் என்றுக்காக வேண்டி நீ ஜிஹாத் செய்தாய் என்று அல்லாஹு தாலா அவனுக்கு கூறிவிட்டு அந்த மனிதன் நரகத்தில் எறியப்படுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உறவுகளே,